ஆன்மீக பெருமக்களே, தாயுமான சுவாமிகள் நினைவு அரங்கத்தில் திருப்புகழ் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பினை வழங்கிய பாராட்டுதலுக்குரிய அருணகிரி புகழ் மாமணி தமிழ்மிகு சேது முருகபூபதி ஐயா அவர்களே, இந்த அமர்வினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருந்த எங்கள் மதிப்புக்குரிய பேராசாம் தமிழாவரன் முருகசாமி ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ரத்தினங்களால் அவர்களே, எதிரிலே இருக்கிற ஆன்மீக அன்பர்களே, அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். திருப்புகழ் விழாவில் பகுத்தறிவுக்கு இடம் கொடுத்த சேது முருகபூபதி ஐயாவுக்கு தான் நான் முதல் நன்றியை சொல்ல வேண்டும். ஏன்னா சொன்னவனே பயந்துருவாங்க. திருப்புகழ பகுத்தறிவு பேசுறேன் அப்படின்னா என்ன கூட்டத்தில் குழப்பங்களை இருக்குன்னே நினைக்கிறா என்பதாக ஒரு நினைப்பு வரும். இதெல்லாம் தவிர்த்து விடலாம் என்றுதான் பொதுவாக எல்லோரு நினைப்பார். வேற ஏதாவது பேசுகிறேன், முரண்பாட வேண்டாம். திருப்புகழுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. அது எந்த விதத்திலும் ஒரு இன்னி அளவு கூட குறைவதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். எனவே இந்த தலைப்பு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது என்றுதான் உருவாக்குவார். ஆனால் எங்கள் சேது முருகபூபதி ஐயா தான் இந்த தலைப்பை சொன்னவுடனே மிக அற்புதமான தலைப்பு, நீங்கள் தைரியமாக வந்து பேசுங்கள் என்று எனக்கு உத்தரவு. அந்த பேர் உள்ளத்திற்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இரண்டாவது, தமிழாவரன் நம்முடைய முருகசாமி ஐயா ஒரு கல்வி கடல், இலக்கண இலக்கிய சாகரம். அவருக்கு முன்னால் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். அவருடைய ஆழங்கால் பற்றிய இலக்கண அறிவுக்கு முன்பு என்னுடைய அறிவு சுற்றறிவிட்டார். இருந்தாலும் அவர் தலைமையிடம் நான் பேசுவதற்கு இடமளித்ததற்காக அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். கம்பல்லே ஒரு பாட்டு உண்டு. ராமன் வாலியிடத்திலே பேசுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்வார். தக்கது இது தகாதது இதுவென ஒக்க உணரல் ஆயின் உயர்ந்துள்ள மக்களும் மக்களே. மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வேறுபாடு என்றால், இது சரி இது தவறு என்று புரிந்து கொள்ளுகிற ஆற்றலை கொண்டவன் மனிதன். இது சரியா தப்பா என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் தன் இயல்பிலேயே வாழ்வது எதுவோ அது விலங்கு. இது ராமன் சொல்கிறார். தக்கது இது தகாதது இதுவென ஒக்க உணர்ந்தாயில் உயர்ந்துள்ள மக்களும் மக்களே. அவன் எவ்வளவு பெரிய ஆளாதான் அவன் விலங்கிலும் கீழாகத்தான் மதிக்கப்படுவானே என்று அவனை மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எது தக்கது எது தகாதது என்று அறிந்து கொள்கிற அறிவிற்கு அந்த அறிவு தான் நம்முடைய ஆறாவது அறிவு.
இது சரி இது தப்பு கண்டுபிடிக்கிற அறிவு தான் மனிதனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரம். அதைத்தான் அறிவு என்று சொல்லுகிறார்கள். அந்த அறிவை பெற்ற மனிதன் எப்பொழுது யார் யார் வாய் கேட்பினும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கு ஏற்ப யார் சொன்னாலும் சரிதான். யார் வாய் கேட்பினும் அந்த பொருளின் உண்மையை உணர்ந்து கொள்ளுதல். இப்ப அறிவு என்பதும் பகுத்தறிவு என்பதற்கும் உள்ள நுட்பமான வேறுபாட்டை இங்கே சுட்டிக்காட்டுகிறது. அறிவு மனிதனுக்கு இயல்பாக இருப்பது. அந்த அறிவை அவன் தக்கது இது தகாதது இது என என்றைக்கு பகுத்து பார்த்து உணர்கிறானோ அப்போது அது பகுத்தறிவாக மாறுகிறது. பகுத்து பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தால் மனிதன் எல்லா நிலைகளிலும் பகுத்து அறிந்து செயல்களை செய்கிறவன் இல்லை. அவனுக்கு அறிவு இருக்கும், ஒரு செயலை செய்வான். இதை ஏன் செய்யறேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. உன்னை எல்லாரும் செய்வாங்க, எல்லாரும் நானும் செய்கிறேன். இப்போ கோயிலுக்கு போகிறான். கோயிலை சுற்றி வருகிறார். தெற்கு பக்கம் பார்க்கலாம், தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். குரு பகவான் வணங்குகிறார். பின்னாள் மேற்கு திசையில் லிங்கோத்பவர் இருக்கிறார். பார்க்கிறார். இறைவனுடைய மிகப்பெரிய ஆற்றலினுடைய குறியிலிருந்து அடியும் முடியும் காணாத அளவுக்கு உயர்ந்து நின்ற இறைவனுடைய பேர் ஆற்றலினுடைய அடையாளம் அந்த லிங்கோத்பவர் அங்கே இருந்து பார்க்கலாம். அப்படியே வரும். வடக்கு பக்கம் வரும். வடக்கு பக்கம் வருகிற பொழுது அங்கே குக்கை இருப்பதை பார்க்கிறான். எதிரில் ஒரு சின்ன கருவறை இருக்குது. அந்த கருவறை தெற்கு திசை நோக்கி இருக்கிறது. தெற்கு திசை நோக்கி இருக்கிற அந்த கருவறையை பார்த்தேன். அங்க போய் அப்படி ஒரு சிட்டிகை போட்டான். மொத்தமே சிட்டிகை போட்டான். இன்னொருத்தவங்க போனா அப்படி கை தட்டலாம். மொத்தமாக பலமா கை தட்டலாம். இன்னொருத்தவங்க அப்படின்னா அவருக்கு எப்படி வருதோ அப்படி செஞ்சுட்டு போனான். அந்த பக்கம் போனவனை பார்த்து ஒருத்தர் கேட்டா, ஏன்பா அப்படி செய்ய? எல்லா இடத்துலையும் குடும்பத்துக்கு தானே வந்தேன், இங்கே மட்டும் வந்தவனே ஏன் சுத்திக்க போற, ஏன் கை தட்டுற, என்ன காரணம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப நாளாக நான் இப்படித்தான் பண்ணேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி வந்தவங்களும் இப்படிதான் பண்ணோம். நாளைக்கு எனக்கு பின்னாக வரப்போனாலே இதைத்தான் செய்யப்போறான். அதனால எனக்கு அது என்ன காரணம்னு தெரியாதுன்னு. இப்ப அவன் அறிவுலன்னா இல்லையான்னு கேட்டா அறிவு இருக்கு, ஆனா பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு இருந்தால் என்ன பண்ணிருப்பான்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருளுக்காக முயற்சி செய்திருப்பான். இது ஏன் இப்படி செய்யணும்? உள்ளே இருப்பவர் யார்? உள்ளே இருப்பவர் சண்டீஸ்வரர் இருப்பார். அந்த சண்டீஸ்வரர் முன்னாடி ஏன் இவர் போய் வெளியெடுக்கிறார்? ஆகம விதிகளின்படி சண்டீஸ்வரர் என்பவர் ஒரு ஆலயத்தினுடைய கருவூரை காப்பார். ஆலயத்தினுடைய பொருள்கள் இருக்க அதை காக்கிற பொறுப்பு சண்டீஸ்வரருக்கு. ஒரு ஆலயத்துக்கு உள்ளே வருகிறவர்கள் இறைவனுடைய அருளை தவிர வேறு எதையும் நான் இங்கே இருந்து எடுத்துக்கொண்டு போகவில்லை என்பதற்கு அடையாளமாக சண்டீஸ்வரர் முன்னால் இருந்து கைகளை துடைத்து காண்பிக்கிற ஒரு பழக்கம். பொதுவாக நம்ம இங்கே ஏதாவது நீங்கள் மாடு கிளம்ப போனீங்கன்னா ஏதாவது பொருள் எடுத்து போறீங்களாலும் அதை தடவி பார்ப்பாங்க. கையை உதவி காட்டணும்.
இது நாம எந்த பொருளை எடுத்துட்டு போகலேங்கிறதுக்கான அடையாளம். அது மாதிரி சண்டேஸ்வரர் முன்னாடி இருந்து எவ்வளவு பேர் கையை தடவும் போது கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் ஏதாவது அவசரம் போடுறது இப்படி தடவு போனா அப்படி இருக்கா. அதை பார்த்தா பாருங்க பின்னால வந்தவங்க ஓஹோ இங்கே போனா கை தட்டணும் போடுறதுக்கு அப்படி கை தட்டணும் அப்புறம் புரியலாம் அப்புறம் புரியலாம். சில பேர் ரொம்ப வேகமாக போய் சண்டேஸ்வரரை பார்க்க கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. அப்படி எப்படி பார்த்து அப்படி போகலாம். ஏன் செய்யறாங்க? அப்போ ஒன்றை ஒரு செயலை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் அதற்குரிய காரண காரியங்களை கேட்டு அல்லது கற்று அல்லது அனுபவம் வாய்ந்தவர்கள் வாய்மொழியாக புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவது எதுவோ அதுதான் பகுத்தறிவு. வேற ஒன்றும் இல்லை. ரொம்பவே என்ன நினைக்கிறார்கள் என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லுவதுதான் பகுத்தறிவு என்று நினைக்கிறார். ஆனால் உண்மையில் நாத்திகம்னு சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் நாத்திக வேத நைத்திக. வேதத்தை மறுப்பவன் எவனோ அவன் தான் நாத்திகன். நான் சொல்றேன் சமஸ்கிருதத்தில் வேதம் சொல்லுகிறது. வேதத்தை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நாத்திகன். அவன் கடவுளை மறுக்கிறானா இல்லையா என்பது முக்கியமில்லை. வேதத்தையும் வேத நாகரிகத்தையும் வேத பண்பாட்டையும் வேதத்தினுடைய முழு முதல் காரணமாக இருக்கிற ஆலயத்தையும் எவன் மறுக்கிறானோ அவன் நாத்திகன். ஒரு காலத்துல இந்த நாத்திகம் பேசுகிறவர்கள் ஒரு தனி இயக்கமாகவே இருந்தார்கள். அந்த இயக்கத்துக்கு லோகாயுதம் என்று பேர். இன்னொரு குரூப் இருந்தாங்க. அதுல நம்ம தான் ஆள் 2 பேர் இருந்தால் 2 கட்சி ஆயிடுவாங்க. 2 பேர் இருந்தாலும் 2 கட்சி ஆயிடுவாங்க. அப்புறம் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு மேல ஒரு ஆளுநர் வருவாங்க. எல்லாரையும் ஒன்றா இணைக்கணும். இங்க நாத்திகம் மொத்தம் பேசினான். இன்னொருத்தர் லோகாயுதம் அப்படிங்கிற பேர்ல பேசினான். இன்னொருத்தமே சார்வாகன்னு ஒருத்தர் வந்தான். அவன் ஒரு கொள்கையை பேசினான். அதுக்கு சார்வாகன்னு பேரு. இந்த லோகாயுதம் நாத்திகம் சார்வாகம் எல்லாமே வைதீகத்தை மறுப்பது, வேத கலாச்சாரத்தை மறுப்பது. மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் தன்னுடைய போற்றி திருவாவலில் உலோகாயுதம் எனும் கொண்டினர் பாம்பில் கலாவேதத்த கடுவிடம் செய்தி நாத்திகம் பேசி நாட்களுக்கு ஏறினர். லோகாயுதம் என்கிற ஒன்றினர் பாம்பு, அந்த பாம்பு தன்னுடைய கொடிய விஷத்தை கட்டியதினால் நாத்திகம் பேசி நாட்களுக்கு ஏறினார்கள். அப்போ மாணிக்கவாசகர் இன்னும் 3ஆம் நூற்றாண்டில் வச்சாலும் சரி 8ஆம் நூற்றாண்டில் வச்சாலும் சரி அவர் காலத்துக்கு முன்னே நாத்திகமும் சார்வாகமும் லோகாயுதமும் இந்த நாட்டில் இந்த மண்ணில் அது ஒரு தனித்த தத்துவமாக வளர்ந்து வந்தது. எனவே இறை மறுப்பு என்பதோ அல்லது வேத மறுப்பு என்பதோ புதிய சிந்தனையோ புரட்சிகரமான சிந்தனையோ கிடையாது. தரமானமாக இருக்கிறது தான். எல்லா காலத்திலும் இருக்கு. நம்முடைய சங்க இலக்கியத்திலையும் லோகாயுத கருத்துக்கள் இருக்கின்றன. அங்கேயும் சார்பாக சிந்தனைகள் இருக்கின்றன. வடமொழி வேதத்திலேயே பல பிரிவு இருக்கு. எனவே எல்லா இடத்திலையும் இருக்கு. இப்போ பெரியார் ஒரு செய்தியை சொல்றார். இன்றைய தினம் அப்படின்றது பெரியார் வாழ்க்கை. இன்றைய தினம் நாத்திகன் என்ற பதத்திற்கு
கடவுள் இல்லை என்பவன் என்று ஆக்கிவிட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கடவுள் இல்லைன்னு சொல்றதை நாத்திகன்னு சொல்றதை அவர் ஏற்றுக்கிறார். இன்றைய தினத்தில் நாத்திகன் என்ற பதத்துக்கு கடவுள் இல்லை என்பவன் என்று ஆக்கிவிட்டார்கள். தர்க்க ரீதியில் புத்தியை உபயோகப்படுத்தி விஷயத்தை ஆராய்ச்சி செய்கிறவன் எவனாக இருந்தாலும் அவன் நாத்திகன் தான் பகுத்தறிவு பார்க்கிறார். எவன் புத்தியை பயன்படுத்தி உன்னை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இது சரியா தப்பா என்று எவன் யோசிக்கிறானோ அவன் எல்லாமே நாத்திகன் தான். அவனுக்கும் கடவுள் மறுப்புக்கும் சம்பந்தம் இல்லை. கடவுளை ஏற்றுக்கொண்டதுனாலேயே ஒருத்தவன் பகுத்தறிவு அற்றவனாக மாறிவிட மாட்டான். இதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது செய்யும். நான் சாமி கும்பிடுவாங்க. இன்னைக்கு முதல் சனிக்கிழமை நான் தண்ணீரை போட்டு சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு பகுத்தறிவு சிந்தனையில ரொம்ப ஈடுபாடு இருந்ததுன்னா அதை பாதி பெருமாள் பகுத்தறிவு கிடையாது. அப்படி யாராவது சொன்னால் தப்பு. நீ பெருமாளை கும்பிடு, சிவபெருமான கும்பிடு, முருகனை கும்பிடு, காரிய கும்பிடு, மாடனை கும்பிடு சொல்லல மாட்டேன். யாரை வேணா கும்பிடு. அது இல்லை முக்கியம். எது அறிவுக்கு பொருள் தக்கது இது தகாதது இது என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போது நீ பகுத்தறிவு பார்க்க. இதான் நான் சொல்ல முதல் செய்தி. பகுத்தறிவு என்றால் கடவுள் மறுப்பு என்பதாக நாம் காலம் காலமாக ஒரு கருத்தை ஏற்றி வைத்திருக்கிறோம். அது உண்மை இல்லை. பகுத்தறிவு என்பது வேறு, கடவுள் மறுப்பு என்பது சரி. நம்ம தமிழ் மரபில் கடவுளை நம்புகிறவர்கள் பகுத்தறிவாதிகளாக இருந்திருக்கிறார்களா அப்படின்னு யோசிக்கும். எனக்கு தெரிந்து முதல் மிகப்பெரிய நாத்திகர், மிகப்பெரிய பகுத்தறிவாதி யாருன்னா திருமூலர் தான். திருமூலருக்கு இணையா ஒரு பகுத்தறிவாதி நீங்க பார்க்கவே முடியும். அவர் தான் சொன்னார், வடமாட கோயில் பகவனுக்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அவரு ஆகா. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் வடமாட கோயில் பகவனுக்கும் அது ஆமை. நீ கடவுளுக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு போய் சேராது. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு ஒன்றை நீ கொடுத்தால் அது கடவுளுக்கும் போய் சேரும் என்று சொன்னவன் திருமூலர். அப்போ தெரியாது மனிதனை பற்றி சிந்திக்கிறார். உண்மையிலே ஆன்மீகம் எது தெரியுங்களா? ரொம்ப பேர் ஆன்மீகம்னா இல்லறத்திலே குழப்பம். பெருசா பட்டைய போட்டு வந்துட்டா ஆன்மீகவாதின்னு சொல்றான். நாமத்தை போட்டுட்டா ஆன்மீகவாதிக்கிறார். உண்மையான ஆன்மீகவாதம் என்பது என்னன்னா வள்ளலார் பேசியதுதான் உண்மையான ஆன்மீகம். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவதுதான் ஆன்மீகம். எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். அவர் உணர்ந்தால் சுத்த சித்திருவாய் எவ்வளவுமான நடம் புரியும் இடம் என நாம் தெரிந்தேன். அந்த வித்தவர்கள் அழிக்கை அவள் குறித்திலே என் சித்தைகள் விளைந்ததாலோ என்று சொல்லி எல்லா உயிரும் சமம், எல்லா உயிர்களும் பசியத்து இருக்க வேண்டும், பிரியத்து இருக்க வேண்டும் என்று பாடுபட்டவன் எவனோ அவனே ஆன்மீகவாதி. அப்ப வள்ளலார் ஆன்மீகவாதி, திருமூலர் ஆன்மீகவாதி. ஏன்னா மனுஷனுக்கு புரிந்துல மனுஷனுக்கு புது கடவுளுக்கு நீ கொடுக்கிறது வேற விஷயம். கடவுளுக்கு கொடுத்தா இங்க வராது. இங்க கொடுத்துதான் கடவுளுக்கு போகும். ஒரே ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறதுக்கு இஷ்டமா இதுல யாரும் கேட்கிறாரு. இன்னும் ஒரு படி மேல போய் நீ சொல்ற கடவுளே யார் தெரியுமா?
அன்பு சிவம் இரண்டு என்பது அறிவிதான். உயிர்கள் இழந்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று காணறிதல் வேண்டும், கையில முறையில் என்று வேண்டும். இது வாழும் முறைமைகளில் பாப்பான் பாரதி பாடினவன். அது முதல் வரியில் என்ன வச்சான்? தெய்வம் உண்டு நம்பின சொன்னான். இல்லை, உயிர்கள் இடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று காணறிதல். உயிர்கள் இடத்துல எப்ப நீ அன்பு வைக்கிறீங்களோ அப்ப நீ கடவுளுக்கு நெருக்கமானவன், கடவுளை நம்புகிறவன், கடவுளை ஏற்றுக்கொள்கிறவன், கடவுளுக்கு உகப்பானவன். இது பாரதி கருத்து. அதை திருமூலர் அன்னைக்கு சொன்னாரு, அன்பு சிவம் இரண்டு என்பது அறிகிறார். அன்பே சிவமாவது ஆளும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆளும் அறிந்தவில் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதான் சொன்னேன், தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதல் பகுத்தறிவுவாதி திருமூலர் தான். அவன் தான் நம்ம தத்துவ தமிழர் தத்துவத்தின் தந்தை யார்னா திருமூலர். இதுதான் தமிழர் தத்துவம். இந்த திருமூலருடைய இந்த பகுத்தறிவு சிந்தனைகள் தான் அருணகிரிநாதரில் விரிவுபடுகிறது. திருமூலரை விரிவுபடுத்துகிறவன் தான் அருணகிரிநாதர். இதற்கு நிறைய சாதனைகளை நான் சொல்லணும். ஒன்றுதான் சொல்றேன். நான் ஒரு எளிமைக்காக என்ன பண்ணேன், கந்தர் அலங்காரம் மட்டும் எடுத்துட்டேன். ரொம்ப பெருசா வேண்டாம். 4 செய்தி சொன்னாலும் மனசுல இருக்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக கந்தர் அலங்காரம் என்கிற ஒன்றை மட்டும் நான் அதில் எப்படி பகுத்தறிவாளனாக சக உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவனாக அருணகிரிநாதன் திகழ்கிறான் என்பதை முதல் செய்தி. இதுக்கு நான் திருக்குறளிலிருந்தே வரேன். அப்பதான் அதுக்கும் பகுத்தறிவுக்கு எப்படி முடிச்சு போறேன்னு உங்களுக்கு தெரியும். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, உனக்கு அறிவு இருக்குங்கிறது எது தெரியுமா அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க. சார் என்ன சார், எனக்கு எவ்வளோ அறிவு இருக்கு அப்படியாப்பா? உனக்கு அறிவு இருக்குங்கிறது நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுறீங்க? சார் கொஞ்சம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், எம்ஏ வச்சுருக்கேன், எம்சி வச்சுருக்கேன், பிஹெச்டி வச்சுருக்கேன், இதுதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அது இல்லைப்பா சர்டிஃபிகேட்டு, வேற சர்டிஃபிகேட் என்ன? அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாப்படை. அடுத்தவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவன் எவனோ அவன் தான் அறிவுள்ளவன். அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிவின் நோய். அங்க பாருங்க, பிறவின் நோய்னு சொல்லல, அடுத்தவன் கஷ்டம் இல்லை, பிரிவின் எல்லா ஜீவராசிகளையும் துன்பத்தையும் துன்பமாக ஏற்றுக்கொள்கிறது. அதனால்தான் தவம் பற்றி சொல்லுகிற போது திருவள்ளுவர் இப்படி சொன்னான். எது தவம்னா, காட்ட போய் முடிய வளர்க்கிறது, தாடியை வளர்க்கிறது, குத்து கட்டுறது, ஜனாமுடிய கடலை கட்டுறது, இது தவம். உற்ற நோய் நோந்தல், உயிர்த்து உருகல் செய்யாமை, அத்தைய தவத்திற்கு உண்டு. அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்யாத, உனக்கு வருகிற துன்பத்தை பொறுத்துக்கொள், அதுதான் தவம். அப்ப பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு நாம எல்லாருமே தவசிகள். நமக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும், நானும் எவ்வளவு கஷ்டமும் தெரியும். அதெல்லாம் பொறுத்துட்டு தான் ஏதாவது ஏற்று கேட்கறாங்க. ஒன்றும் கேட்கல. திருவள்ளுவர் சொன்ன தவசி நாம தான். உத்தர நோய் நோய்கள் நாம யாருக்கும் கருதல் பண்றது இல்லை. அதே தவத்துக்கு தவசி மாறி கலந்து. இப்ப அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிவின் நோய் தன்னோய் போல் பொத்தாக்கடைன்னு திருவள்ளுவர் சொன்னாலே அந்த செய்தியைத்தான் அருணகிரிநாதர் தெளிவுபடுத்துகிறார். தடும்போல் மனத்தை, மனச
எல்லாம் தெரியும் அவனுக்கு. சார் என்ன சார் எல்லாமே சொல்றீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் சார். அப்படியாப்பா? எல்லாமே தெரியும் அவனுக்கு, எல்லாமே. உனக்கு தெரியாதது ஒன்று உண்டு, அது என்ன தெரியுமா? உன் மனசை உன்னால தவறுனா என்னன்னு தெரியாம ஒருத்தர் முடிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தவம் பண்ணணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான். தவம்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது. யாரோ சொல்லிட்டாங்க தவம் பண்ணா கடவுள் சொல்லுவாரு, நிறைய பணம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டான். இவனும் சரி போன வயது 2-3 பேர்த்தை கேட்டான், தவம் பண்ணணுங்க என்ன செய்யறாங்க? யாரும் தெரியாதுங்க, காட்டுல போய் தவம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறா, அவ்வளவுதான். அப்படியா? காட்டுல போனா தவம் பண்ணலாமா? ஆமாப்பா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம காட்டுல தனியா போய் பார்த்து தவம் பண்ணுங்க அப்படின்னு சரி. இவனும் கிளம்பி போயிடலாம். ஊரை விட்டு சொந்த தூரம் போய் காட்டுல நடந்து பல மணி தூரம் நடந்து அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஆத்தங்கரை போனோம். அங்க போய் உட்கார்ந்து தவம் பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். ஆறு குளிச்சா ஏதோ கருது எல்லாம் சாப்பிட்டா போய் உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். 9 மணிக்கு தவத்தை ஆரம்பிச்சான். தவம் போயிட்டே ஒரு 10 மணி இருக்கும். ஒரு பொண்ணு அந்த பக்கமா போகலாம், ஆத்தங்கரை போகலாம். அந்த பொண்ணை பார்த்த உடனே நாமளே இவ்வளோ தூரம் கடந்து வந்துருக்கிறோங்க, இப்போ இந்த பொண்ணு எங்க இருந்து வரா? ஏன் பக்கத்துல ஊர் இருக்குமா? யாருன்னு தெரியல அப்படின்னு மனசு யோசனை பண்ண ஆரம்பிச்சிருப்பாருங்க. அன்னைய தவம் போச்சு. சாயந்தரமா தான் யோசனை பண்ண, அடடா தவம் பண்ண உட்கார்ந்துட்டு இந்த வீண் வேலையெல்லாம் பார்த்துட்டேன், தப்பு பண்ணிட்டோம். இந்த தவம் கெட்டு போனதுக்கு எது காரணம் என்றால் கண்கள். எனவே இந்த கண் போகிற வழியிலே புத்தியை செலவிட்டது நம்முடைய தவறு. நாளைக்கு அதை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி காலையில் எழுதா 8 மணிக்கு குடிச்சா 9 மணிக்கு தவத்தில் உட்காந்துட்டு ஒரு துணியை எடுத்து கண்ணை நல்லா இறுக்கமாக கட்டிக்கலாம். கண்ணு தெரியல. 9 மணிக்கு உட்காந்தா 10 மணி ஆச்சு. 10 மணி ஆனா ஜல் ஜல் ஜல்னு ஒரு கொலுசு சத்தம் கேட்கும். கொலுசு சத்தம் கேட்ட உடனே இது நல்லா கொலுசு சத்தம், நேற்று போன பொண்ணு தானா, இது வேற பொண்ணா? நேற்று போன பொண்ணு கொலுசு போட்டு போயிருந்தானா நம்ம படிக்காம கொடுத்துட்டோமோ அப்படியே யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்னைய தவம் போச்சு. சாயந்தரமா யோசனை பண்ண தப்பு பண்ணிட்டோம். கண்ணு பார்த்துட்டு கட்டிட்டோம். காது இருக்கு, அது ரொம்ப மோசமானது, அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு மறுநாள் என்ன பண்ணா 8 மணிக்கு குளிச்சா 9 மணிக்கு தளத்தில் உட்காந்து கண்ணு காது 2ஐயும் நல்லா இறுக்கமாக முடிப்பேன். இப்போ கல்வியை வச்சு கட்டிட்டான்னு வச்சுக்கேன். 9 மணிக்கு உட்காந்தா 10 மணி ஆச்சு. புட்டு ஒரு மல்லிகைப்பூ வாசனை. மல்லிகைப்பூ வாசனையை பார்த்த உடனே இது ஒன்றும் செடியில் பூத்த மல்லிகைப்பூ மாதிரி தெரியல, நேற்று பூத்த பூவை இன்னைக்கு வச்சுட்டு போகிற மாதிரி தெரியும். ஏன்னா லைட்டாக வாசனை கடைசா இருக்கு. நேற்று போனாங்க, அந்த பொண்ணு தான் நேற்று போனாங்க, நேற்று போன பொண்ணு தான் இன்னைக்கு போகிறாங்களா, தினம் தினம் ஒரு பொண்ணு போகிறாங்களா, இல்லை ஒரே பொண்ணு தான் தினம் போகிறாங்களா, இப்படின்னு ஆராய்ச்சி. அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, தப்பு பண்ணிட்டோம். கண்ணு பார்த்தது கட்டிட்டோம், காது கேட்டது மூடிட்டோம், இப்போ மூக்கு முகழ்கிறது, அதையும் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் அப்படியே முடிவு பண்ணி மறுநாள் அப்படின்னா தவத்தில் உட்காந்து 8 மணிக்கு கொடுத்தா 9 மணிக்கு தவத்தில் உட்காந்தா கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அந்த தம் கட்டி உட்காந்தான். 9 மணிக்கு உட்காந்தாங்க. நேரம் போகிறதே தெரியல. 10-10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவன் நினைக்கிறான், அந்த பொண்ணு போயிட்டு பரவாயில்ல போய் நல்லா தெரியல அப்படின்னு யோசனை பண்ணான். இப்போ கண்ணு பார்த்தது கட்டிட்டான், காது கேட்டது அடைச்சிட்டான், மூக்கு நுகர்ந்தது அதையும் கட்டுப்படுத்திட்டான். இப்ப மனசு என்ன பண்ணுது, அந்த பொண்ணு போயிருக்காளா போய்
இந்த மனதை எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் ஞானி. சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறன் அறிந்து, அதான் கஷ்டம். அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லுகிறார். முதல் கட்டளையா சொன்னாரு, தடும்போல் மனதை. முதல்ல மனசை கட்டுப்படுத்து. விழும்போல் வெகுளியை. வாழ்க்கையில மிகப்பெரிய நோய் மற்றும் வருதுன்னா முதல் காரணம் என்ன தெரியுங்களா? கோபம். இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் எந்த நோய்க்கு நீங்க போனாலும் டென்ஷனை குறைக்க அப்படின்னா தலைவலியும் போனாலும் அதான், வயிற்று வலியும் போனாலும் அதான், தூக்கம் வலியும் போனாலும் அதான், என்ன நோய் போனாலும் டென்ஷனை குறைங்க. ஏன் டென்ஷன் வருது? கோபம் வருது. கோபம் வந்தால் டென்ஷன் ஆகும். அருணகிரிநாதர் சொன்னார், நோயற்ற வாழ்வு வாழணும்னா முதல்ல விழும்போல் வெகுளியே. கோபத்தை யார் மேலேயும் கோபப்பட்டு ஆக போவது ஒண்ணுமே. முடிஞ்சா சில பேர் சொல்லுவாங்க, பாருங்க, எனக்கு கெட்ட கோபம் ஒண்ணுமா. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், கெட்ட கோபம் வரும்னா அப்ப நல்ல கோபம்னு ஒரு இருக்கான்னு ஒரு யோசனை வரும். இருக்கு, ரொம்ப பேருக்கு தெரியாது. கெட்ட கோபம்னா அடுத்தவங்க மேல வர கோபம் கெட்ட கோபம். உங்க மேலேயே உங்களுக்கு கோபம் தான் அது நல்ல கோபம். உங்க மேலேயே உங்களுக்கு வருகிற கோபம் உங்களை திருத்தும். அடுத்தவர்கள் மேல் வருகிற கோபம் உங்களை சிதைக்கும். அதனாலதான் சொன்னார், முதல்ல தடும்போல் மனதை விழும்போல் வெகுளியை தானம் என்று விரும்புவர். முடிஞ்சா இது பாடம் வந்தது முருகப்பெருமான் கூறலாம். முருகப்பெருமான தான் கூறணும். பாட்டு முருகப்பெருமான இதுக்கு நிறைய வாய்ப்பு வசதி இருக்கு. ரெண்டு பாட்டு நன்றியை கூறுவாரு, அந்த நன்றி கொடுத்துருக்காருமே அப்படின்னு அவரை புகழ்வாரு. ரெண்டு நிறைய திருமான புகழ்வாரு, திருமானுடைய மருமகனே இவர் புகழ்வாரு. அதுக்கு நிறைய காத்து இருக்கு. முருகனை புகழருக்கு எவ்வளோ இருக்கு. அதை விட்டுட்டு தடுங்கோல் தடுங்கோல் மனதை விழுங்கோல் வெகுளியை தானம் என்னும் இடுங்கோல் இருந்தபடி நீ எப்படி இருக்கிறையோ அப்படியே. இதுதான் முருகப்பெருமான் சொல்லிட்டு போனது. முருகப்பெருமான் வேற ஒன்றும் பெரிய உபதேசம் சொன்னாரு. சில பேர்லாம் உபதேசம் சொல்லுன்னு சொல்லிட்டா போதும், அவன் 1 மணி நேரம் பேசுவான் உபதேசம். அப்போ நமக்கு கிடைக்கிற முதல் உபதேசம் என்னன்னா, இந்த மாதிரி ஆளுக்கு உபதேசம் கேட்கக்கூடாதுங்கிற உபதேசம் தான் முதல்ல. முருகப்பெருமான் பெரிய உபன்யாசம் பண்ணல, ஒரே வார்த்தை தான் சொன்னார், சும்மா இருக்கு செய்யலாம், சும்மா இருக்கு. அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறார் அருணகிரிநாதர். முதல்ல நீங்க மனதை கட்டுப்படுத்துங்க, கோபத்தை விடுங்க, உங்களால் முடிந்தால் யாருக்காவது உதவி செய்யுங்க. அடுத்து இருந்தபடி இதான் சூத்திரமே, இதான் பகுத்தறிவு. அதுக்கு பிறகு 2 வரி வருது, அது முருகப்பெருமான் புகழ். ஆனால் அதற்கு முன்பு இவர் சொன்ன இந்த 4 செய்திகள் தான் ஒருவன் பகுத்தறிவோடு சிந்திக்கிறான் என்பதற்காக. ஏதோ போற போக்கிற ஏதோ ஒரு பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு, நாமும் பெரிய விஷயமா அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அப்படி போகிற போக்கில் நாம் சொல்லவில்லை என்பதை அருணகிரிநாதர் மீண்டும் 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 ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், நேர் குமிழிக்கு நிகழ் என்பது யாருக்கு? அது நீரில் குமிழி இளமை.
நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே கருத்தாதது எம்பிரான் நன்று என்று புகழப்படுகிறார். இவர் சொல்றார், நீரில் குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை. இந்த யாக்கை நிலையில்லாதது. வெங்காயம் சுற்றானால் வெங்காயத்தால் ஆகுகிறது. இங்கால் சுமந்திருப்பார் எச்சரத்து. மங்காத சீரகத்தை தந்தால் தெளே வெறுங்காயம் ஏரகத்தை சிக்கியாரே. தெரிஞ்ச பார்த்ததான் பட்சத்துக்கு காரியம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். வெங்காயம் சுஷ்கே கந்தகம். வெங்காயம் சுப்பு ஆனால் வெங்காயம் என்றால் வெண்மையில் இருந்த இந்த உடம்பு சுப்பு ஆனால் கட்டி போனால் வெந்தயத்தால் ஆவது என்ன? வெந்தயம் என்பது அயற்றல் பொருள், சித்தர்கள் செய்கிற மருந்து. வெந்தயத்தால் ஆவது என்ன? இங்கால் சுமந்திருப்பார் இத்தரப்பை. மங்காத சீரகம், சீரகம் இறைவனோடு பக்கத்தில் இருக்கிற இடம். மங்காத சீரகத்தை தந்தால் தேவைய பெருங்காயம் ஏரகத்தை செஞ்சியார். திருஏரகத்தில் இருக்கிற இறைவனே, எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், இதை வச்சு இருவர் நான் சேர்க்கிற ஒருவர் பண்ணை நீரைந்து மாதமாய் கெட்ட சூளை அருமையாய் இருச்சிடும் அந்த சூளை அடைத்தாசுக்கு ஆகாது என்று ஆளாய் காப்பேன். இருவர் மண் சேர்க்கிற ஒருவர் பண்ண ஈரைந்து மாதமாய் கெட்ட சூளை அருமையாய் இருச்சிடும் அந்த சூளை அடைத்தாசுக்கு ஆகாது. தர்மபுரி பொருமா அப்படிங்கிறாங்க. கைது பண்ண மீன் செத்தா பெருமாறு மீன் செத்தா பெருமாறு யாருக்கு தெரியப்பட்டா? மீன் செத்தா கூட பரவாயில்ல, மீன் செத்தா எல்லாத்துக்காக எதுக்குமே ஆகாது. இந்த செய்தியை பட்டினத்தார் வந்து ஒரு நெல்லியே பார்த்தது. வாழ்க்கையில நம்மெல்லாம் ஒரு முறை படித்து பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பாடம் பட்டினத்தாருடைய உடல் கூற்று வண்ணம். எல்லாரும் இந்த பாட்டை கேட்க வாய்ப்பு இருப்போம், ஆனா அந்த பாட்டை வாய்ப்பு நாம கேட்போம். ஏன்னா நாம செத்து ஊராட்சிக்கு போகும்போது சேவந்தி அடிக்கிறவங்க அதை பண்ணுவாங்க. தெரியல, சேவந்தி அடிக்கிறவன் அவன் பண்ணுவான். ஒரு மழை மாதிரி ஒரு பண்ணு காட்டி சுகந்தம் அன்பு கலக்கி ஒரு இயற்கை புது சுரோதி கண்டித்து கலந்து படிப்பு பாதி சிறுபுரி மாறு பந்தியில் வந்து புகுந்து திரண்டு அப்படி பலம் வயிற்றில உருவானதில் குறைந்து அவன் குழந்தை வளர்ந்து வளர்ந்துன்னா அவன் வாழ்க்கையுடைய உச்சத்துக்கு போய் கடைசியா ஒரு பிடி நீரும் இல்லாத உணர்வை நம்பும் அடியேனை ஆளுமே என்று சுருங்காற்று அந்த பாட்டு வலிக்கும் போது நம்மளால கேட்க முடியாது. அதனால வாய்ப்பு படிச்சு பார்த்து ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பு, இந்த உடம்பை நம்பும் அடியேனை இனி ஆளுமே என்று சொன்னார். இந்த உடம்பு வச்சிருந்தால் இந்த ஆட்டம் ஆடுறீங்க, ஆளாத ஆட்டமா ஆடுறீங்க. நீங்க போவதற்கு உங்களுக்கு பல ஆயிரம் கோடியில விமானம், பல ஆயிரம் கோடியில வாகனம், உங்களுக்கு எல்லாம் சோர்ஸ் பார்க்க எல்லாம் சம்பாதிச்சு சொல்றீங்க. பணம் பணம் அது வரும் போகும். எத்தனை பேர் பேசலாம் மேடையில்? எப்போ 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி 1,00,000 கோடி சம்பாதிச்சு ரூட்ல வச்சுக்கிட்டு மேடையில சொல்றோம் பணம் என்ன பெரிய பணம், அதெல்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துக்கணும். நான் தொண்டு செய்ய இவ்வளோ பணம் வச்சிருக்கிய, அதற்கு நீ செய்யல, அது செய்யல. அப்போ இந்த உடம்பு நிலையில்லாதது. நிலையில்லாத உடம்பை பயன்படுத்தி நிலையான செயல் ஒன்று செய்யணும்னு நினைத்தால் சக மனிதர்களுக்கும் சக உயிர்களுக்கும் அன்பு செலுத்துங்கள்.
அதுதான் ஆன்மீகம், அதுதான் தெய்வீகம், அதுதான் கடவுள். அதே நிறைய வார்த்தை சொல்றேன். நீருக்கு உங்களுக்கு நிகழ் என்பது யாக்கை, செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின் போல். பணம் இருக்கு, அதை யோசனை பண்ணி பார்த்தா மின்னல் மாதிரி அது தோன்றும் மறந்துடும். சார் மின்னல் வந்து வாங்க பார்க்கலாம், போய் பிள்ளை ஊட்டிலாம் கூட்டுவாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க, மின்னல் இருக்குமா இருக்க. நீருக்கு வெளி இறங்க நிறை செல்வ நீர் சுருட்டில் மாதிரி நீருக்கு வெளி மாதிரி யாக்கை செல்வம் பார்க்கும் இடத்து மின் போலும் என்பது அப்படி சொல்லுவாங்க. வசித்து வந்து ஏற்கும் அகற்கு இடையில் எங்கிருந்து பசியில் வந்து நிற்கிறான். அப்பதான் இவங்க உட்காந்து சொல்றாங்க, எல்லாம் நிலை இல்லை, இதெல்லாம் பணம், இதெல்லாம் நிலை இல்லை அப்படின்னா அப்போ ஒரு மனம் எங்கேயாவது ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது செய்யணும், விமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதெல்லாம் இல்லை அருணகிரி கிராமத்தில் அவர் கண்ணால் பார்த்துருக்கேன். இந்த ஆண்டி இதெல்லாம் உட்காந்து இதெல்லாம் பேசும்போது எவனோ வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த பண்ணாமல் அதை பதிவு செய்கிறார். நீர் குமிழிக்கு நிகழ் என்பவர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின்போலும் என்பது வசித்து வந்து ஏற்கும் அதற்கு இடையில் எங்கே எடுத்திருப்பார் என்றால் அவசர வேலைகளை போவாங்க. சில பேர்லாம் மீட்டிங் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் வந்தாங்க கழிவு போவாங்க. வேற ஒன்றும் இல்லை, நம்மளால எழுந்து பண்ணால் தப்பான இருக்காங்களே ஃபோன் வந்தாங்க போவாங்க. அது மாதிரி யாராவது உதவி கேட்டால் அந்த நேரத்தில் பாப்பா இங்கே பாப்பா அவசரமாக ஒரு வேலை இருக்குன்னு கேட்டு போவாங்க. அதை சொல்லுகிறார், வேறு குமாரருக்கு அன்பு இல்லாதார் ஞானம் மிகவும் நன்றி. ரொம்ப முக்கியமான வரி இல்லை, ரொம்ப கைத்த வரி. அன்பு இல்லாதார் ஞானம். அன்பு இல்லாதவனுடைய அறிவு அறிவு இருப்பாங்க, ஆனா அன்பே இல்லாதவன், அன்பு இல்லாதவனுடைய அறிவு அதை விட சுத்த பேஸ்ட் உலகத்தை இருக்கும். நான் சொல்றேன், அன்பு இல்லாத ஞானம் மிகவும் நல்லது. ரொம்ப பிரமாதம் பாருங்க. அன்னைக்கு போய் சீரியஸான அன்னைக்கு அந்த மாதிரி மக்கள் நிகழ்ச்சி கொடுத்தாலே கிடையாது. சில சமயத்தெல்லாம் அவர் பெண்களை வர்ணிக்கிற போது ரொம்ப புகழ்ந்து சொல்றதா நீங்க நினைப்பீங்க, ஆனா உள்ள அவ்வளவு ஊசி அதை நினைக்கிறது நக்கல். அது சொல்லுகிற அன்பு நகைச்சுவை பகடி. அன்பு இல்லாத ஞானம் மிகவும். அப்போ நமக்கு என்ன ஞானம் வேணும்னா அன்போடு கூடிய ஞானம் வேணும். அன்புதான் கடவுள், அன்புதான் இறைவன். எனவே உனக்கு ஞானம் வந்தது என்றால் என்ன பொருள் என்றால் சக மனிதனிடத்தில் அன்பு செலுத்து என்பது. அடுத்த ஒரு பாட்டு, வயலில் கதிர் வழியிலே அது பாட்டு ஏதாவது தெரிஞ்ச பாட்டு இங்கே அடிக்கடி அது மேலே சொல்லி எனக்கு மனப்பாடமே இருக்கு. அது ஒரு வரி, நொய்யில் பிளவு அளவேனும் மகிழ்ந்தீர்கள். ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு நொய் அதுல பாதியாக நொய்யில் பிளவளவேனும் மகிழ்ந்தீர்கள். ஏன் மகிழ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கன் வெயிலுக்கு ஒதுங்க உதவா உடம்பில் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது. ஒரே வரும் நிழல், ஆனா ரொம்ப வெயிலா இருக்குது. இந்த நிழலை பொதுமலாமா உதவ முடியுமா உங்களால? உங்கள் நிழல் உங்களுக்கு ஒருபோதும் குளிர்ச்சியை தராது. உங்கள் நிழல் பயன்படாது. எப்படி உங்கள் நிழல் உங்களுக்கு பயன்படாதோ அதுபோல் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற செல்வம் உங்களுக்கு பயன்படாது.
வராது, போற போது எடுத்துட்டு போக முடியாது. எனவே முடியும் பிளவர வேணும். எவ்வளவு விதம் கொஞ்சம் சார் என்னால ஒன்றும் பெருசா உதவி எல்லாம் செய்ய முடியாது, ஏதோ ஒரு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் நான் ஒரு வழி சொல்றேன். சம்பாதிக்கும் போதே 2 கைக்கூலி யாரும் சம்பாதிச்சிருக்கேன். 2 கைக்கூலி சம்பாதி, ஒரு கைக்கூலி நீ சாப்பிடு, ஒரு கைக்கூலி அர்த்தம் அந்த பாட்டு. இரு பிழை சோறு கொண்டு இருக்கு உண்டியது. அந்த முதல் வரி சொன்னா அவங்களுக்கு தெரியும். பொது விதியும் கல்வியும் விளையாடும் உணர்ச்சியுமான் கருவிழி காவல சண்முகவா என சாத்தி நிற்கம் இரு பிழை சோறு கொண்டு இருக்கு உண்டியது. சம்பாதிக்கிறது 2 குடி சோறு, ஒரு குடி உனக்கு, இன்னொரு குடி அடுத்தவன். அப்படி வாழணும். வினையில் இறந்தால் ஒரு பிடி சாம்பலும் காணாது மாய உணர்வுகிறது. இதெல்லாம் கட்டினத்தால் சொன்னால் ஒரு பிடி நீரும் இல்லாத உணர்வு. எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய செல்வங்கள், வசதி வாய்ப்புகளை பஞ்சமே இல்லை. ஆளு நல்ல காட்சியா இருப்பான், ஊரே பயப்படுவாங்க. வந்தார் அவன் மீசையை பார்த்தாலே கடமாறு. ஆனால் நேற்று எப்படி போய் அடக்கம் பண்ணிட்டு காலையில் போய் பால் தெளிப்பதான்னு போனால் அந்த சுடுகாட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம், ஒரு சொல்ல ஒரு பெரிய சாம்பலை அவ்வளோதான் உடம்பு. ஒரு பெரிய சாம்பலுக்கு தான் மதி. எனவே 2 குடி சம்பாதி, ஒரு குடியை சாப்பிட்டு ஒரு குடியை அடுத்தவர்களுக்கு கொடுக்குது. நானே இவ்வளவு காட்டப்பட்டேன்னா அருணகிரிநாதர் வாழ்ந்த காலம் இருக்கிறது கொடும் பஞ்சம். வேற்று அரசுகள் தமிழகத்தை கைப்பற்றி தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்யாத காலம். தமிழ் மன்னர்கள் கையில் ஆட்சி இல்லை, தமிழர்களிடத்தில் ஆட்சி இல்லை. எல்லோரும் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் உற்பத்தி செய்கிற விலை பொருள்தான் வரி என்கிற பெயரில் எவரோ வாங்கி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். உழைத்தவர்களுக்கு உணவில்லை, உழைக்காமல் உண்டு கொடுக்கிறவர்கள் எடுத்துக் கொண்டே இருக்கிறார். அதனால் வள்ளலார் பார்த்தார், முருகனை பாடுகிற வாயால் சக மனிதனின் துன்பத்தையும் பாடுவதுதான் நம்முடைய சமூக கடமை, அதுதான் பகுத்தறிவு என்று அருணகிரிநாதர். அதனால்தான் நான் சொன்ன பாட்டு, இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. நான் சொன்ன பாட்டு எல்லாம் கந்தர் அவகாசங்கிற ஒரே ஒரு நூலிலிருந்து எடுத்தது. அதிலே இன்னொரு 10 பாட்டு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஜீவகாரன் வல்லநாதனுக்கு முன்பே ஜீவகாரன் நேசிதராக இருந்தார். அதனால் எழுதுகிறார் தன்னுடைய ஜீவகாரத்தை ஒழுக்கத்தில் எழுதுகிறார், நீ பிறருக்கு கொடுப்பதை உன் மனைவி தடுத்தாலும், உன் கணவன் தடுத்தாலும், மனைவி கொடுத்தா கணவன் தடுப்பாங்க, உன் கணவன் தடுத்தாலும், உன் பெற்றோர் தடுத்தாலும், உன்னை ஆளுகிறவன் தடுத்தாலும், ஆண்டவனே வந்து தடுத்தாலும் நீ அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதுதான் ஜீவகாருண்யம். இதுல ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வல்லலார் இருக்கிறார். கடவுளே வந்து குடும்பம் சொன்னாப்புல இந்தப்பா அப்படின்னு சிலர் கேட்கிற மாதிரி இருக்கு. நான் குடும்பம்தான், ஜீவகாருண்யம் தான் என் ஒழுக்கம், அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் என் லட்சியம், அதுவே என்னுடைய வாழ்முறை என்று சொல்லணும்னு சொன்னவர் வள்ளலார். அந்த வள்ளலாருக்கு வழிகாட்டியவர் நம்முடைய அருணகிரிநாதர். நான் முன்ன சொன்ன திருமூலரினுடைய வழியை பின்பற்றியவர் அருணகிரிநாதர்னு சொன்னேன்.
வள்ளலாருக்கு வழிகாட்டியவர் அருணகிரிநாதன் சொன்ன தமிழர் தத்துவத்தை நீங்கள் ஒரு வரையறைப்படுத்தினால் திருமூலரில் தொடங்கி அருணகிரிநாதர் வழியாகத்தான் செயல்பட வேண்டியிருக்கும். அதற்கு இன்னும் 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். நம்ம நாட்டில் ரொம்ப பேர்கள் கடவுளையும் நம்புவான். எனக்கு சாமி தாங்க அவர் என்ன சொல்றாங்க கடவுள் என்ன சித்தமா. ஆனால் பாருங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குடும்பத்தில் அதனால நீங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கீங்க, மறுநாள் போகலாம். இன்னைக்கு வச்சுக்கீங்களா, இன்னைக்கு அஷ்டமி இருக்கு, அஷ்டமியில போய் எழுதுக்கீங்க. அப்புறம் பார்க்கலாமா சார் நவமியில போய் எழுதுக்கீங்க. அஷ்டமின்வா நவமின்வா அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் போனா தசமியில் தானே. நீங்க எங்க சொல்றீங்க மறக்காம கடற்கரை சூழமாச்சு கடற்கரை ஒன்று கடவுளை இருக்கு, இல்லை 4 நட்சத்திரத்தை. நீ 4 நட்சத்திரத்தை நம்பினீங்கன்னா கடவுளை நம்பத்தை விட்டு. ஏன்னா அவர்தான் 4 நட்சத்திரம் தானே உனக்கு இடமா, அவர் சொல்றதே செய்ய. அப்படியா கடவுள் இருக்க போற கடவுளை நம்பிக்கையா 4 நட்சத்திரத்தை விட்டு. இதை யார் சொல்றா? கோலர் பதிகம்னு பேரு. வேலூர் தோழி கம்பன் மிக முந்த கந்தன் மிக நல்ல வீணை கதவு மாசல் திங்கள் கங்கை முதிரை அறிந்துகை புறமே புகுந்தவர்களால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியா அதற்கு மிகவே. இந்த பாட்டு போல் அருள் பதிகம், கோள்களினுடைய ஆணவத்தை ஒடுக்குகிற பதிகத்துக்குள்ள கோளறு பதிகம். நம்மால் அந்த நவக்கிரகத்தை சுற்றி வருவதே இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? சுப்பிரமணியன் சப்போர்ட்டுக்கு ஒன்னாலே என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அர்த்தம் அதை போய் அதை சுற்றி வருவதே சொல்ல முடியாது. அதை சுற்றி வரும் முதல் சுற்று ஸ்லோவாக தான் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 2வது சுற்று மிகவே கோளறு பதிகம் பாடுறாங்க. கோளறு பதிகம் பாடி கோள்களினுடைய செருப்பை எப்படி ஞான சம்பந்தர் தடுத்தாரோ அதே மாதிரி அருணகிரிநாதர் சொல்லுகிறார். அருணகிரிநாதர் நான் என் செய்யும் வினைனால் என் செய்யும் உன்னை நாளை வந்த என்னை நாளை வந்த கோள் என் செய்யும் ஒன்றும் பூர்த்தி என் செய்யும் உமதேசரை இழுத்தாலும் தந்தையும் சதங்களையும் எனக்கு முன்னே வந்து தோன்றுகிறேன். எல்லாம் சொல்ல நினைக்கிறார் அருணகிரிநாதர். கடவுளை நம்பதான் கடவுளை நம்பு. கடவுளை நம்பலையா ஏதோ ஒன்றா நம்பிட்டேன். கடவுளையும் நம்பிட்டு நான் 4 நட்சத்திரம் போது அது எவனுக்கு ஒரு படையல் அதுக்கு ஒரு படையல் இதுக்கு ஒரு படையல் பண்ணிட்டு இதை விவேகானந்தருக்கு பாடவா சொல்லுங்க. சோதிடம் பார்ப்பதை பற்றி விவேகானந்தருக்கு ஒரே வார்த்தையில சொன்னார். சோதிடம் பார்ப்பவர்கள் மனநோயாளர்கள், அவர்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். விவேகானந்தர் எனவே இறைவனை நம்புகிறவன் இந்த 4 நட்சத்திரம் தேதி இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை விட மேலானவன். இந்த பிரபஞ்சம் இருக்க அது நீங்க
திசை இல்லை, அங்கே நாள் இல்லை, கிழமை இல்லை, காலம் இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவுமே கிடையாது. இறைவனை நம்பினால் இது எதுவும் செயல்படாது, இதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மண்டையில் அடிக்கிற மாதிரி ஒழுங்கி சொன்னவர். இது ஒரு பயணம், கடைசியாக ஒரு பயணம். அருணகிரிநாதருக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தது என்பதற்கு இந்த பாட்டு ஒரு சிறந்த சான்று. நீங்கள் இன்னைக்கு மிக சிறந்த இயற்பியல் விஞ்ஞானி அப்படின்னா ஐன்ஸ்டீன் சொல்றோம், அப்புறம் அதுக்கு முன்னாடி நியூட்டன் சொன்னோம், ஸ்டீஃபன் ஹாக்கிங். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அண்மையில மறைந்த மிகப்பெரிய விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங். அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய வாழ்க்கை உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள். அவருக்கு உடம்புல எந்த உறுப்பும் வேலை செய்யாது, உடம்புல எந்த உறுப்பும் வேலை செய்யாது. கையில் வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, எதுவுமே செய்யாது, எந்த அவயமும். ஆனால் அவர் கண்ணு வந்து லேசாக துடிக்கும். அந்த கண்ணு துடிப்பதை வைத்துக் கொண்டு அவர் மிகப்பெரிய அறிவியல் ஐன்ஸ்டீனையே தூக்கி சாப்பிடக்கூடிய விஞ்ஞான எழுதினார். அவர்தான் முதலாக இந்த பிளாக் ஹோல், வார்ம் ஹோல் என்று சொல்லப்படுகிற விஷயங்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன பிரபஞ்ச தத்துவத்தை அருணகிரிநாதர் ஒரு பாடலில் முக்கியமான பாட்டு. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதலத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை. ஆனந்த தேனுங்கிறதுக்கு ஜெகநாதன் ஆனந்த தேனே ஒரு கட்டுரை. இதெல்லாம் நீங்க வெறும் பாட்டை மட்டும் படிக்கூடாது. மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் ஒரு பாட்டை வச்சுட்டு எவ்வளவு பிரபலம் இருக்காங்க. அந்த ஆனந்த தேனுக்கு அவர் சொன்ன விளக்கம் நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. இன்னைக்கும் அதை நினைக்கிற போது என் நாக்குல தேன் சொத்தம். ஆனந்த தேனுக்கு தீவாக சொன்ன விளக்கத்தை நினைக்கிற போதுதான் ஆனந்த தேனை அனாதியிலே அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை. இந்த பைபிள் மூலம் சொல்லிடலாம், அப்படின்னா விளக்கம். அனாதியிலே வெளியில் வெளி ஸ்பேஸ் வெளியில் விளைந்த வெறும் பாழை, வெறும் பாழை கற்ற வெறும் தனியை. 3 விஷயம் வருது. அனாதி, அப்புறம் வெளியில் விளைந்த வெறும் பால், வெறும் பால் பெற்ற வெறும் தனி, தனியை தெரிய விளம்பியவா முகம் ஆறுவதைய. இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்த என்ன டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்தாருன்னா, இந்த பிரபஞ்சம் நாம நினைக்கிற மாதிரி வெறும் சூரிய குடும்பத்தோடு இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். சூரிய குடும்பம் நம்முடைய மில்கி வேல ஒரு சின்ன போர்ஷன். மில்கி வேலே நம்ம கேலக்சியில் சின்ன போர்ஷன். நம்ம கேலக்சியில் மில்கி வே அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி. அந்த சின்ன பகுதியிலேயே பல லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு நட்சத்திரம் சூரியன். அதுல இருக்கிற கோள்கள் தான் நம்ம பூமி, செவ்வாய், புதன், செவ்வாய்.
இந்த கேலக்சி பார்த்தா மில்கி கேலக்சி. இந்த கேலக்சி மாதிரி பல லட்சம் கேலக்சி வந்து இந்த பிரபஞ்சத்தில் பல லட்சம். எங்க இருக்கிறதெல்லாம் அப்படின்னா வெளி. அதே அசைகள் நாம் சொல்லுகிறார் வெளி ஸ்பேஸ். அதை சித்தர் சொல்வார் ரத்த வெளிதனை வெளியேற்று இருப்பாருக்கு பட்டய மேற்படி உடம்பாய் பட்டய மேற்படி. அந்த வெளிதான் ரொம்ப முக்கியம். அந்த வெளியில் விளைந்த வெறும் வாழ். வாழ்னா என்னன்னா ஒண்ணுமே பயன் இல்லை. நம்ம சொன்ன பாழா போச்சுங்க அப்படின்னா பயன் இல்லாமல் போச்சு. வெறும் வாழ் என்றால் அது அப்பால எதுவுமே அதான் எழுது. அந்த வெறும் வாழை யார் அசது? அது எங்கிருந்து வந்தது? எவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இருக்குன்னா அது எங்கிருந்தாலும் வந்திருக்குங்களே. அது எங்கிருந்து வந்தது? அதை யோசிக்கிறேன். வெறும் வாழை பெற்ற வெறும் தனியை. அது தனி. தனினா வெறும் சாதாரண தனி இல்லை. வெறும் தனி. வெறும் தனிங்கிறது அர்த்தம் உண்டு. நான் சொல்ல நான் தனியா பேசிட்டு அப்படின்னு அப்போ ஒருத்தர் வந்து கேட்கல, என்ன சார் தனியா பேசிட்டு இருக்கீங்க? உங்க முன்னாடி மைக் இருக்கு, கோவில் இருக்கு, மைக் செட் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க, எப்படி நீங்க தனியா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? நீங்க எல்லாம் வெளியே போயிட்டீங்க. அப்ப நான் தனியா பேசிட்டு இருக்கா? இல்லை. அப்பயும் எனக்கு என்னை மாதிரி எல்லாமே வேலை இருக்கு. ஆனால் அருணகிரிநாதர் சொல்லுகிறார் தனி அப்படின்னா ஒத்ததிலிருந்து விலகியது தனி. சமமானதிலிருந்து ஒன்று எடுத்து தனியாக பிடிச்சிங்கன்னா தனி. ஒட்டுமொத்தமா உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் ஒன்றை தனிமைப்படுத்தினால் அது வெறும் தனி. அந்த வெறும் தனிதான் இறை அனுபவம் என்பதை ஆறுமுகன் எனக்கு சொல்லித் தந்தான் என்று அறிவிக்கிறார். அப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங் இன்னைக்கு கண்டுபிடிச்ச இந்த பிரபஞ்ச கோட்பாட்டை அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலில் எவ்வளவு நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார். அது ஏன் நமக்கு ஒரு 100 வருஷத்துக்குள்ள ஏன் புரியல அப்படின்னா புரியாது. அவருக்கு 50 வருஷத்துக்குள்ள புரிஞ்சிச்சு, நமக்கு இப்ப புரியுது. அருணகிரிநாதர் வேத பல விஷயங்கள் இன்னும் 1000 வருஷம் கழித்து இன்னும் புரியும் நிறைய பேருக்கு. எனவே காலம் செல்லத்தில் ஞானியர்கள் ஞானம் என்பது புதிய புதிய பரிமாணங்களை அடையும். எனவே ஒரு பாட்டு இந்த நூற்றாண்டுக்கு தான் பொருந்தும், இந்த நூற்றாண்டுக்கு பொருந்தாது என்று மிக தூக்கிக் கொள்ள முடியாது. அதற்குள் நம்முடைய பிரபஞ்சத்தினுடைய அத்தனை ஞானமும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாட்டு இல்லை, இன்னும் நிறைய பாட்டு சொல்ல அருணகிரிநாதர். ஒரு பாட்டு நான் உங்களுக்கு புரியணுங்கிறதா சொன்னேன். இன்னொரு இடத்துல சொல்லாங்க. தேல் என்று பாம்பு என்று ஓமிக்கலாம் மொழி தெய்வ வள்ளி போல் என்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. எனக்கு முருகப்பெருமான் உபதேசித்தது ஒன்று உண்டு. தேல் என்று பாம்பென்று அந்த வள்ளி உடைய கணவன் எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. அது என்ன? வானம். அது வானம் இல்லை, கால். அன்று கால்னா காத்து. அது காத்து இல்லை,
தீ என்று அது நெருப்பு இல்லை. நீர் என்று அது நீரும் இல்லை. மண் என்று அது மண்ணும் இல்லை. அப்போ பஞ்சபூதத்தையும் சொல்றார். அது வான் என்று, கால் என்று, நீர் என்று, தீ என்று, மண்ணும் என்று. தான் அன்று, நான் அன்று, அசரீரி அன்று, சரீரி. இந்த 2 வரிக்குள்ள எவ்வளவு விஷயம் சொல்ல. அந்த இறை என்கிற தத்துவம் இருக்கிறது, அது சரீரியும் இல்லை, அசரீரியும் இல்லை. அதான் இன்னொரு பாட்டில் சொல்வார், அது உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் இருப்பதாகவும் இருக்கும், இல்லாததாகவும். அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார். தான் என்று, நான் என்று, அசரீரி என்று, சரீரி என்று, வான் என்று, கால் என்று, நீர் என்று, நெருப்பன்று, மண் என்று. எது முருகப்பெருமான் என்று சொன்னார். முருகப்பெருமான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. கோன்னா முருகப்பெருமான் தலைவர் எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. அதை கூற வந்து அதை சொல்லவா? சொல்லட்டுமா? சொல்ல முடியுமா? கூற வந்தோன்னா என்ன அர்த்தம்? சொல்லவா? சொன்னா ஒரு புரிஞ்சுமா? அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாரு. ஆள் என்று, கால் என்று, தீ என்று, நீர் என்று, மண்ணு என்று, தான் என்று, நான் என்று, அசரீரி என்று, சரீரி என்று. இங்க நாங்கள் பகுத்தறிவு என்பது என்னன்னா, இன்றைய அறிவுக்கு நமக்கு எது தெரிஞ்சிருக்கோ அதைத்தான் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு எது தெரியுதோ அதுதான் எல்லையா? அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதையருக்கு எது தெரிஞ்சதோ அதுதான் எல்லையா இருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அவர்கள நமக்கு நிறைய தெரியுது. அப்படின்னா இன்னும் 2000 வருஷம் போயிட்டு இன்னும் நிறைய. இது கால எல்லைகளை கடந்தது. கடந்தான் அன்றைய சொன்னால் அனாதி. அது காலம் இடம் எல்லைகளை கடந்தது. அதுதான் நீங்கள் நம்புகிற இறைமை தத்துவம். அந்த இறைமை தத்துவத்துக்கு உருவமும் இல்லை, அது உருவம் இல்லாமலும் இல்லை, அது இருப்பதாகவும் இல்லை, அது இல்லாததாகவும் இல்லை. அதை உணர்ந்து கொள்வதற்கு நம்முடைய ஞானம் போதாது.